அனைத்து துறை தலைவர்களே, பேராசிரியர் பெருமக்களே, அலுவலக பணியாளர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். குட் மார்னிங். என்னுடைய இந்த பிறந்தநாள் செய்தியை கொடுப்பதற்கு முன்பாக ஒரு ஜோக் சொல்லுகிறேன். ஏன் ஜோக் சொல்கிறேன்னா, ஜோக் சொன்னால் நீங்கள் சிரிப்பீங்க. சொன்னதுக்கப்புறம் நீங்கள் சிரிக்கலைன்னா, நான் வந்து ஒரு ஊரில் பேரூர் ஊரில் பங்கு சார்ந்திருந்தேன். அந்த சர்ச்சில் நான் மறைவுரை வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஜோக்கு சொல்லிட்டு தொடங்குறேன். நான் ஜோக்குன்னு சொல்லுவேன். சொல்லி முடிச்சதுக்கப்புறம் யாரும் சிரிக்க மாட்டாங்க. ஜோக் முடிஞ்சிருச்சு அப்படின்னு எல்லாரும் சிரிப்பாங்க. அந்த மாதிரி ஆகிடுவான்றதுக்காக முன்னாடியே சொல்லிட்டேன் ஜோக் அப்படின்னு. ஏசு சொல்லியிருக்கிறார் இல்லையா, ஒரு கண்ணத்தில் அரைஞ்சா மறு கண்ணத்தை காணும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்போம். ஏசு ரஜினிகாந்த் இருக்கிறார்ல, ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அவர் இயேசுடைய சீடராக இருக்கிறான்னு வச்சுக்கேன். அவரை யாரோ ஒருத்தர் ஒரு கணத்தில் அரைஞ்சிட்டாங்க. அவர் என்ன சொல்லுவார்? இல்லை, ரஜினிகாந்த் இயேசுடைய சீடராக இருந்தாருன்னா, ஒருவேளை யாராவது ஒரு கணத்தில் அரைஞ்சிட்டாங்கன்னா அவர் என்ன சொல்லுவார்? அவருடைய திரைப்பட ஒரு தூரம் அரைஞ்சா 100 தூரம் அரைஞ்ச மாதிரியா? இல்லை, இன்னொரு கணத்தை காமிச்சு சரி. ரம் இருக்குல்ல, ரம் RUM, ரம். ரம்ல முடிகிற மாதிரி ஒரு சினிமா பாடல்னு சொல்லணும், ஒரு கிறிஸ்தவ பாடல்னு சொல்லணும். கரெக்ட். பொன்னாரம் பூவாரம், பொன்னாரம் பூவாரம். ஓகே, அதே கிறிஸ்தவ பாடல் நிரந்த ஓகே, தேங்க்யூ. எல்லாத்துக்குமே பதில் வச்சிருக்கீங்களா? உங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சேன். சரி, நாங்கள் குருமடத்தில் படிக்கும்போது ஒரு கேம்புக்கு போனோம். ஒரு ஊருக்கு கேம்ப், எக்ஸ்போஷர் கேம்ப்னு ஒரு வில்லேஜுக்கு போய் அந்த வில்லேஜில் 1 வீக் தங்கியிருந்தோம். அப்போ எங்கள் செட்டில் நாங்கள் ஒரு 25 பேர். ஒரு பிரதர்கிட்ட வந்து ஒரு பொண்ணு ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருந்தது. அவருக்கு ஒரே சந்தோஷம், பரவாயில்லையே இந்த பொண்ணு நல்ல நம்மளோட பெரியமா இருக்கேன்னு. பொதுவாக அந்த ஊரை விட்டு ஒரு வாரம் கேம்ப் முடிச்சு கிளம்புறோம். கிளம்பும்போது அந்த பொண்ணு வரல. பஸ்ஸு கிளம்ப போகுது, கிராமத்துக்குள்ள பஸ் வந்துட்டு போகுது. எல்லாரும் ஏறிட்டாங்க. 25 பேர் ஏறிட்டோம். இப்போ அந்த பொண்ணு ஒடியாது, ஒடியாது. இவருக்கு ஆஹா வந்துருச்சு நம்ம பார்க்க சொல்லிட்டு சந்தோஷம். வந்து பஸ்ஸில் வந்து ஒரு மோதிரம் ஒன்று வந்துச்சு. அந்த பிரதர் வந்து மோதிரம் போயிட்டார். தேங்க்ஸ் சொல்கிறார். பஸ்ஸு மூவ் ஆகுது. இப்போ உள்ள பார்க்குறாரு, மற்ற பிரதர்ஸ் எல்லாரும் கையை தூக்கி காட்டுறாங்க. எல்லாருக்காக விரலையும் இந்த பொண்ணு எல்லாருமே மோதிரம் போட்டுருக்கா அப்படின்னு சொல்லி அவர் அப்பதான் நினைச்சுக்கிட்டார். அவர் எங்கள் மலை மாவட்டத்தில் ஒரு பாதர் இருக்கிறார். நான் இல்லைப்பா, ஒரு குழு கொடுக்குறேன். இப்போ பாத்திமா நகர் பக்கத்தில் இருக்காரு. அவர் மைண்டில் சொல் அவன் கேட்டீங்கன்னா சொல்ல போதிருக்காரு. ஓகே, சரி, உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நீங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறீங்க.
நான் விரும்பல தான் பிறந்த நாள் கொண்டாடுறது விரும்புவேன். இப்படி குறிப்பிட்ட நாளை எனக்கு போதும். ஒரு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட அந்த நாள் ஏப்ரல் 17 அதை நீங்கள் கொண்டாடினாலே போதும். அது கொண்டாடுற அவசியம் அந்த நினச்சி பார்த்து எனக்காக வேண்டிட்டாலே போதும் நான் சொன்னேன். இருந்தாலும் முதல்வர் அவர்கள் அப்புறம் துறை தலைவர்களும் நம்ம பிள்ளைங்களாம் கொஞ்சம் இப்போ சோகமாக இருக்கிறதுனால இந்த நேரத்தில் இந்த விழா வைக்கிறது நல்லது பாருங்க என்று கேட்டாங்க. அது இல்லாமல் அவங்க எல்லாருக்கும் அதிகம் உணவு ஏற்பாடு செய்திருக்கிறதா சொன்னாங்க. சரி, அந்த உணவு கொடுக்கறது ஒரு நல்ல செய்தி தான். இங்கிலீஷில் சொல்லுவாங்க ஒரு saying, it is easy to touch one's heart through stomach அப்படின்னா. It is easy to touch one's heart through stomach அப்படின்னா. வயிற்றை தொடுவது வழியா, சாப்பாடு போடுறது வழியா ஒரு இதயத்தை தொட முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி. அதுபோல் மதிய உணவு கொடுக்குறாங்க பிள்ளைங்களுக்கு அப்படின்னு சொன்ன ஒரே காரணம் எனக்கு மகிழ்ச்சிப்படுத்தியது. அதுக்கப்புறம் அந்த சும்மா ப்ரேயர் தான் நான் நினச்சி வந்தேன். அப்புறம் இங்கே கேட்கலாம் வெட்டி நீங்கள் டான்ஸ் ரோஜாலாம் வந்து மகிழ்ச்சிப்படுத்தீங்க. நான் மோதலாம் போடலை. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து வருகின்றேன். உங்களுடைய முதல்வர் அவர்கள் சீர்காழியிலே நேரில் கொண்டு வந்துட்டார். சீர்காழி கோவிந்தரத்தினே தன்னுடைய பாடலை கொண்டு வந்துட்டார். ஏன்னா அவர் அவருடைய வாழ்நாள் சீர்காழி கோவிந்தராஜன் ஒரு இசைத்துறை உலகத்தில் ஒரு ஜாம்பவான், அந்த ஜெயண்ட், ஒரு பெரிய கலைஞருடைய மாணவர் நம்முடைய கல்லூரிக்கு முதல்வராக இருப்பது நம்ம எல்லோருக்குமே பெருமை. அவருடைய பாடல்கள் அடிக்கடி இங்கே பாடுவது அவரை ஞாபகப்படுத்துகிறது சீர்காழி கோவிந்தராஜனுடைய. அதுபோல் அவருடைய பிறந்த நாள் பாடும்போது என்னை சிலோனுக்கே கொண்டு போயிட்டார். அந்த காலத்தில் நீங்களாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி சிலோன் ரேடியோன்னு ஒன்று இருந்துச்சு, பெரியவங்களுக்கு தெரியும். அதில் இந்த பாட்டு பாடுவோம், பிறந்த இன்று பிறந்த அந்த பாட்டு வந்து அந்த காலத்தில் பாட்டு 70களில் 80களில் கேட்ட பாட்டு. அதை வந்து இப்போ மீட்டிங் ஞாபகப்படுத்தி சிலோனுக்கே கொண்டு போயிட்டாருன்னா முதல்வர் அவருக்கு நன்றி. அடுத்தபடியாக புதிய கோர்சஸ் அதை பற்றி அவர்கள் சொன்னார்கள். இந்த ஆண்டு உண்மையிலேயே நம்முடைய கல்லூரிக்கு கடவுள் செய்த கல்வியாண்டின் தொடக்கத்திலே செய்த ஒரு பெரிய நன்மை என்றால் நீண்ட நாட்களாக நம்முடைய கல்லூரிக்கு புதிய கோர்சஸ் இல்லை என்ற குறையை போக்கி டிப்ளமா இன் மியூசிக் டீச்சர் DMT, அதுவும் டிப்ளமா இன் டான்ஸ் டீச்சர் DDT, இந்த 2 கோர்ஸஸையும் இந்த ஆண்டு தமிழக அரசு தொடங்குவதற்கு அனுமதி கொடுத்துவிட்டது. நமது பல்கலைக்கழகமும் அதற்கான விண்ணப்பங்களை எல்லாம் கொடுத்து பூர்த்தி செய்ய கேட்டிருக்கிறது. விரைவில் பணம் கட்டுவதற்கு நானும் முதல்வர் அவர்களும் சென்னை செல்ல இருக்கிறோம். நேற்று தினம் சென்றிருக்க வேண்டும். அவர்கள் ஒரு 27 பக்க விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து அனுப்ப சொல்லி முந்தின நாள் மாலை 5 மணிக்கு தகவல் வந்த காரணத்தினாலே அது எல்லாவற்றையும் முடித்துவிட்டு சென்னை செல்லலாம் என்றிருக்கிறோம். சிறப்பாக வேண்டிக் கொள்ளுங்கள். மேலும் ஃப்ளூட், புல்லாங்குழல், அதற்கு ஒரு புதிய துறை கிடைத்திருப்பது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். விரைவில் மாணவ சொந்தங்கள் வயலில் மட்டும்தான் அலைடு எடுக்க வேண்டும் அல்ல, அவர்கள் புல்லாங்குழலை மெயினாகவும் எடுக்கலாம் அல்லது அலைடாகவும் எடுக்கலாம். அப்படி ஒரு நிலை நம்முடைய கல்லூரியிலே வந்துவிட்டது. மகிழ்ச்சி. சீக்கிரத்திலே கடவுளுடைய அருளால் இன்னும் பல துறைகள், நாதஸ்வரம், தவில் போன்ற துறைகளையும் நாம் விரைவில் இன்னொரு அறிவிப்போம். ஒருவேளை அதற்கான இடம் இங்கே இந்த வளாகம் போவதில்லை என்றால் நம்முடைய நிறுவனர் தந்தை SM ஜார்ஜ் லீலார் அவர்கள் அவர் வாங்கி வைத்திருக்கிற இடம் மணப்பாறை செல்கின்ற அந்த சாலையிலே ஒரு 14 ஏக்கர் இடம் நமக்கு கலைக்காக இருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா என்று தெரியவில்லை. அது 3 ஏக்கர் இப்பொழுது அரசு அந்த ரிங் ரோடு அமைப்பதற்காக எடுத்து விட்டார்கள். அதற்குரிய காம்பன்சேஷன் நமக்கு கொடுத்து விட்டார்கள். முழுமையான தொகை கிடைக்கவில்லை என்றாலும் ஓரளவு கொடுத்திருக்கிறார்கள். மீதம் ஒரு 11 ஏக்கர் நம்மிடம் இருக்கிறது. எனவே ஒருவேளை போல புதிய துறைகள் நாம் தொடங்குவதற்கு கட்டிட வசதி தேவைப்பட்டாலும் கட்டிக்கொள்வதற்கு ஃபாதர் SM ஜார்ஜ் 30 ஆண்டுகளுக்கு முன்பாகவே
வாய்ப்புகள், வசதிகள் எல்லாமே செய்து கொடுத்து சென்றிருக்கிறார். அதனால் இங்கே பெருமை சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. இங்கே வருகின்ற செயலர் தந்தை இப்படி செய்தார், அதை செய்தார் இதெல்லாம் சொல்லும் போது எனக்கு சிரிப்பாக இருக்கும். ஏன்னா இதற்கு எல்லாமே எத்திட்டவர் நிறுவன தந்தை தான். அவருடைய சேமிப்பு, அவருடைய முதலீடு, அதுதான் பலன். ஒரு விவசாயி விதை விதைக்கிறாரு, தண்ணி பாய்ச்சுறாரு, எல்லாம் அறுவடை கொடுக்குறாரு, அறுவடை எடுத்துட்டு அறுவடை போராட ஒருத்தர். அது மாதிரி தான் நம்ம அறுவடை தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோமே தவிர அவர் விவசாயம் விவசாயத்தை தொடங்கியவர் அவர் தான், விதைத்தவர் அவர் தான், பலனைத்தான் நாம் அனுபவித்துக் கொண்டோம். எனவே இந்த கலை மிக சிறப்பாக நடக்க அவருடைய கனவு மிக மிக பெரிது. அவர் என்னை பொறுத்தவரையில் அவர் இன்றும் இந்த கல்லூரியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய ஜபங்கள் எல்லாவற்றையும் அவர் கடவுளிடத்தில் எடுத்து சொல்கின்ற ஒரு மகானாக இருக்கிறார், இறை தூதராக இருக்கிறார். எனவே நான் பலமுறை சொல்வேன், இந்த கல்லூரிக்கு வருகிற மாணவ செல்வர்கள், இந்து மாணவ செல்வர்கள் வந்தாலும் அவர்கள் இந்த கல்லூரியிலிருந்து வெளியே செல்லும் போது ஒரு விவேகானந்தராக வெளியே செல்வார்கள், சுவாமி விவேகானந்தராக வெளியே செல்வார்கள். இஸ்லாமிய மாணவர்கள் இந்த கல்லூரிக்கு வந்தால் முகமது நபி அடிகளாரை போல அவர்கள் செல்ல வேண்டும். கிறிஸ்தவ மாணவர்கள் வெளியே செல்லும்போது நமது அடுத்த எஸ்.எஸ். ஜார்ஜ் அவர்கள் அடிகளாரை போல அவர்கள் வெளியே செல்ல வேண்டும். ஆனால் இங்கே மதம் மாற தேவையில்லை. ஆனால் நல்ல மனிதர்களாக மாற எங்களால் முடிந்தவரை உதவி செய்கிறோம், முயற்சி எடுக்கிறோம். கலை வளரட்டும், மனிதம் வளரட்டும். இதை கொண்டு மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றி கூறி இடம் பெறுகின்றேன்.